நம்மளுக்கு முன்னாள் நமக்கு முன்னாண்ட இருப்பது ஒரு பெரிய நெருக்கடி. நம்மளுக்கு நம்மன்னு சொல்றது வந்து உலகத்தையே நான் சொல்றேன். தமிழ்நாடு, இந்தியா மன்னம், உலகமே வந்து ஒரு நெருக்கடி எதிர்நோக்கி இருக்கிறது. வேலை இல்லை, எல்லாத்துக்கும் வேலை இல்லை. ஆனால் விளைச்சல் நிறைய இருக்குது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லார் கையிலும் இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு செல்போன் வச்சிருக்கிறீங்க. செல்போன் இல்லாம உயிர் வாழலாம், ஆனா சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியுமா? அப்போ இன்றைக்கு வந்து உணவு உற்பத்திக்கு தேவையான மழை அதீதமாகவோ அல்லது விளைஞ்சதை வீட்டுக்கு கொண்டு முடியாதவோ அல்லது வறட்சியோ எதிர்கொள்ள போக வேண்டியது. நீங்கள் வந்து நவீன கருவிகள் நிறைய வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வரைக்கும் வந்தாச்சு. அப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். அப்போ நம்ம என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமான சமூகங்கள் வந்துக்கிட்டு இந்த வேலை வாய்ப்பின்மை, இயற்கை பேரிடர், பொருளாதார நெருக்கடி இவைகளை எல்லாத்தையுமே எதிர்கொள்ளும். இதில் நீ தப்பு, உன்றது தப்பு, என்றது தப்பு அப்படிங்கிறத விட எல்லாரும் இந்த தப்புங்கிறத விட எது செய்தால் சரியாக இருக்க முடியும் சரி என்ற நிலைக்கு ஒட்டுமொத்தமான மக்களை தள்ளும் பொழுது இந்த நிகழ்வுகள் இருந்தாலும் தள்ளிட்டு போகணும். அப்ப என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒற்றுமையாகணும். ஆமா, அவங்கவுங்க அளவுல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அளவுல சரியா இருந்து கொண்டே பக்கத்து மாநிலத்தோட எப்படி ஒற்றுமையா போகணுங்கிறது இருக்கணும். அப்ப இந்தியா எப்படி இன்னொரு நாட்டு கூட ஒற்றுமையா போகணும். இந்த மாநிலங்கள் எல்லாம் சரியாக இருந்தா தான் இந்தியா சரியா இருக்க முடியும். இந்தியா சரியா இருந்தா தான் சைனா சரியா இருக்க முடியும். சைனா சரியா இருந்தா தான் இந்தியா சரியா இருக்க முடியும். பாகிஸ்தானும் இப்படிதான், பங்களாதேஷும். அப்ப நீங்க வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, வேற்றுமையை வந்து பெரிதப்படுத்தி கொண்டு போவதை விட ஒற்றுமையை வந்துகிட்டு கட்டி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நான் பேசுறது தேசிய இனம்னு சொல்லிச்சுன்னா வேற்றுமை கிடையாது இல்லைங்களா? ஏன்னா இது எல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு போறதுக்காக அந்த நிர்வாகத்தை எந்த அடிப்படையில் எங்க அதிகாரம் பகிர்ந்து கொள்ளணுங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம். எல்லாரும் ஒன்று கூடி உங்ககிட்ட இருக்க முடியாதுன்னா அறுக்க மாட்டான், இடுப்புல 58 அருவாள் தேவையில்லை இல்லைங்களா? இது எஸ்ஐடி தெளிவா அமைச்சாச்சு, அதை விசாரிச்சு அது சொல்லட்டும். அது வரைக்கும் கூட நீங்க வந்து இல்லாம உண்மையிலேயே வந்துகிட்டு அந்த தனி நபர்கள் வந்துகிட்டு கரூரை விட்டு வெளியே பெரிய அளவுல போவதற்கு உச்ச நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கீழமை நீதிமன்றங்களுக்கு கூட போய் ஒரு வழக்கை நடத்துவதற்கு அறிவோ வாய்ப்பு